அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பக்கம் 105 மகாசிது சௌம் ஷரஹ் மகாசிது சௌம் 105வது பக்கம். உங்களோட எல்லாத்தையும் கையில் புக் இருக்குங்களா? இருக்குதாண்ணா? ஹலோ, இருக்குதா இல்லையா? ஃபோனில் இருக்குது. சரி, ஓகே. அதில் 105வது பக்கத்தில் இந்த நூலை எழுதிய மூல ஆசிரியர் ரெண்டு கவனிக்க வேண்டிங்க. அதில் ஒன்று நூல் எழுதிய ஆசிரியர் இருக்கிறார், அடுத்தது விரிவுரை செஞ்ச 2 பேர் இருக்காங்க. அப்போ 2 விஷயம் இங்கே வருது, அதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். அந்த நூலை எழுதிய ஆசிரியர் சொல்கிறாரு, யுஸ்தஹப்புல் இக்ஸாரும் மின் திலாவத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுவது விரும்பத்தக்கது. உங்களுக்கு தெரியும், ரமலான் மாதம் என்றாலே குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் என்று எல்லோருக்கும் தெரியும். அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும். இமாம் சொல்கிறார், இந்த நூல் ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த குர்ஆனை ஓதுவது விரும்பத்தக்கது அதிகமாக. 2 விஷயங்களை கொண்டு வருகின்றார். அதுக்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை கொண்டு வரார். அதில் 2 விஷயத்தை அவர் சொல்கிறார். ஒன்று என்ன, அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், அடுத்து தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு ஆதாரமாக அவர் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அனிபின் அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா கால் கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ். அப்படின்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவராக இருந்தார். வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான், ரமலானில் தான் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவராக இருந்தார். எப்ப? ஹீன யல்காஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது அதிகமாகவே என்ன செய்வார்? தான தர்மங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். வகான ஜிப்ரீல் யல்காஹு அலைஹிஸ்ஸலாம் குல்ல லைலத்தின் ஃபீ ரமலான் ஹத்தா யன்ஸலஹ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு இரவும் சந்திப்பார். ரமலான் முடியும் ஹத்தா யன்ஸலஹனா, ரமலான் முடியும் வரைக்கும். யஅர்து அலைஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை என்ன செய்வார்? எடுத்து காண்பிப்பார், ஓதி காண்பிப்பார். ஃபஇதா லக்கியஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கும் பொழுது கான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா, வீசும் காற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவராக, தான தர்மங்கள் நன்மைகள் செய்யக்கூடியவராக இருந்தார் என்று இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, விரிவுரையாக பார்ப்போம். இவர் சொல்றார், இந்த நூலை எழுதிய ஆசிரியர் 2 சுன்னத்துக்களை இங்கே குறிப்பிடுகின்றார். முதலாவது சுன்னத், அதிகமாக ரமலான் மாதத்திலே நாங்கள் குர்ஆன் ஓத வேண்டும். இது முன் சென்ற எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள் நல்லடியார்களுடைய பண்புகளை ஒன்று தான் அதிகமாக குர்ஆன் ஓதுவது. எந்த அளவுக்கு சொன்னால், இவர் குறிப்பிட்டார் சில விஷயங்களில், ஷாஃபி இமாம் அவர்கள் ரமலானில் 60 முறை குர்ஆனை ஓதி முடிப்பார். 60 முறை குர்ஆனை ஓதி முடிப்பார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பார். இப்படி என்று இவர் இங்க நூலாசிரியர் இதிலே குறிப்பிடுகின்றார். இது பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது. ஏனென்றால் யாருடைய உள்ளத்தில் ஈமானுடைய சுவையை உணர்றாரோ அவர் என்ன செய்வார்? நன்மைகளை அதிகமாக செய்வார் என்று அவருக்கு தெரியுது. ஈமானுடைய சுவை அவருக்கு தெரியுது. குர்ஆன் ஓதும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி, மன ஆறுதல், அவருக்கு கிடைக்க அருள், இதெல்லாம் அவர் உணர்கிறார். உணரும் பொழுது அவருக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கண்டு நேரம் ஒதுக்கி என்ன செய்வார்? அந்த குர்ஆனை அவர் அதிகமாக ஓதுவார். ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், இப்பொழுது எங்களுக்கு ஓதக்கூடிய நேரம் எங்களுக்கு போதாது. காரணம் என்ன? மொபைல். அதுதான் மிக முக்கியமான காரணம். நாங்கள் இந்த மொபைலுக்கு இப்போது செலவழிக்கக்கூடிய நேரம், முன்பு எங்களுக்கு அந்த நேரம் எல்லாம் குர்ஆனை ஓதக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்களால் அது முடியவில்லை. இதை ஓரம் கட்டினால் மாத்திரம்தான் எங்களால் குர்ஆனை அதிகமாக ஓதி முடிக்கலாம். அது ஆச்சரியமே கிடையாது, ஓதலாம். நாங்கள் மദ്രസാல ஓதுற காலங்களில் சிலர் என்ன செய்வாங்க, 10 முறை ஓதி முடிப்பார். ரமலான்ல உண்மையா சொல்லணும், 10 முறை குர்ஆனை ஓதி முடிப்பார்கள் மദ്രസാல ஓதக்கூடிய சில மாணவர்கள். முடியாது, அவர்களுக்கு நேரம் இருக்கின்றது, அவர்களுக்கு லீவு ஒன்றும் கிடையாது, வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது. அதனால் அவருடைய நேரம் முழுவதும் குர்ஆனோடைய தான் இருப்பார்கள். அதனால் என்ன செய்வார்? அதிகமாக குர்ஆனை ஓதுவார்கள். இல்லை, மாதம் முழுவதும் சில படிக்கக்கூடிய மாணவர்கள் ரமலான் மாதத்தில் சில மாணவர்கள் 10 முறை 5 முறை ஓதுறவர்களுக்கெல்லாம் 10 முறை ஓதுற எனக்கு தெரிந்த மாணவர்கள் கூட எங்களோட படித்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ என்ன காரணம் என்ன சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு எந்த நேரத்தில் அவர்களோட கையில் ஃபோன் கிடையாது, அவருக்கு வேலை வெட்டி கிடையாது. நேரம் முழுவதும் என்ன செய்ய அவர்கள் இரவு பகலன் அந்த குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள். இதை இவர் முதலாவது விஷயமா சொல்கிறார்.
ரெண்டாவது சுன்னத்தான விஷயத்தில் ரெண்டாவது சொல்கிறாரண்டா அல் ஜூதண்டா உங்களுக்கு தெரியும். ஜூதண்டா என்ன? தாராளமாக வாரி வழங்குவது. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா. அல் ஜூது இஅதாஉ மா யன்பகி லிமன் யன்பகி, இஅதாஉ லிமன் யன்பகி, இஅதாஉ மா யன்பகி லிமன் யன்பகி. அப்படின்னா என்ன? உரியதை உரியவருக்கு கொடுப்பது. அது எது பொருத்தமோ அதை கொடுப்பதான் ஜூத், கொடை வல்லல்ல உள்ளது என்று சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ குளிர்காலம், கடுமையான குளிர், ஒருத்தர் குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரு ஜாக்கெட்டோ குளிரை தடுக்கக்கூடியதும் அவர் அணிந்தில்லை. இப்போ அவருக்கு பொருத்தமானது எது? அதைத்தான் அவருக்கு கொண்டு போய் தண்ணியை கொடுத்தால் பொருத்தம் கிடையாது. அவர் அந்த குள்ளிலிருந்து அவரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆடைகளைத்தான் நாங்கள் அவருக்கு கொடுக்கணும். அதுதான் ஜூத் என்பது. பொருத்தமானதை பொருத்தமானவர்களுக்கு கொடுப்போம். அதை நாங்கள் கவனிக்கணும். ஏன்னா நம்ம மக்கள் சில தர்மம் செய்கிறாங்க தான், குறிப்பாக ரமலானில் நிறைய தர்மங்கள் செய்வார்கள். ஆனால் அது உரியவர்களுக்கு சரியான முறையில் போய் சேருவதில்லை. சிலருக்கு என்ன செய்ய வேண்டாம், அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் சிலருக்கு ஒண்ணுமே கிடைக்காமல் இருக்கணும். அதுதான் உரியவருக்கு உரியவருக்கு கொடுக்கவும் வேண்டும், உரிய பொருளை கொடுக்கவும் வேண்டும், உரியவருக்கு கொடுக்கவும் வேண்டும். ஏன்னா சிலர் எல்லாம் கொண்டு போய் ஒரு ஆளுக்கே கொடுத்துட்டு வந்துடுவார். அவர் அங்கே மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருப்பார். ஆனால் இன்னும் சிலர் போய் பார்த்தோன்னா அவருக்கு ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கலன்னுவாங்க. குறிப்பாக அவங்களுக்கு அனர்த்தங்கள், அந்த அனர்த்த டைம்கள் இருக்குல்ல, இயற்கை அனர்த்தங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தா சிலருக்கு ஒன்றுமே கிடைச்சிருக்காரு, சிலருக்கு வீடு நிறைய சாமான் இருக்கும். இதுதான் ஒரு பொருளை உரியவருக்கு உரிய நேரத்தில் பொருத்தமானதை கொடுக்கணும். இதுதான் ஜூத்னு சொல்லி இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஜூதுக்கு. சரியா? அடுத்து சாபி 7வது பாடம். ஃபி இத்பாய் ரமலான பிசித்தி மின் ஷவ்வால். ஷவ்வாலுடைய 6 நோன்பு நோற்பது. ஷவ்வாலுடைய 6 நோன்பை நோற்பது. ஸஹ்ஹான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால் மன் சாம ரமலான, ரமலான் மாதத்தில் யார் நோன்பு நோட்டு, சும்ம அத்பஅஹு பிசித்தின் மின் ஷவ்வால், அதை தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் நோட்கின்றாரோ, கான கசியாமி தஹர், அவர் காலம் முழுவதும் நோன்பு நோட்ட நன்மை அவருக்கு கிடைக்கிறது. இந்த அறிஞர் நூலாசிரியர் கொண்டு வர ஹதீஸை வ இன்னமா கான கசியாமி தஹர், அவர் சொல்கிறார், எப்படி காலம் முழுவதும் நோன்பு நோட்ட நன்மை கிடைக்கும் 6 நோன்புக்கு? அது எப்படி? 1க்கு 10, அது எப்படி 1க்கு 10? பட்ட விளங்க 30 நாளைக்கு 10. சரி, அப்போ 330 நாளைக்கு எத்தனை வரும்? 300 வரும். 300 மற்ற 6க்கு 60, 360 என்று கணக்கு பார்த்து சொல்றாங்க. சரியா? சரி, இதை நம்ம கவனிக்க வேண்டிய சொன்னா, ஆமா, காலம் முழுவதும் ஒரு வருடம் நோன்பு நோட்டை. ஏன்னா ரமலான் 30 வைங்களேன், 1க்கு 10, அப்போ 30க்கு எத்தனை வரும்? 300 வந்துடும். அப்புறம் ஷவ்வாலுடைய 6 இருக்கு, 6க்கு எத்தனை வந்துடும்? 60 வந்துடும். அப்போ 360 சொல்றாங்க. சரி, இந்த ஹதீஸ்ல அறிஞர்களுக்கு மத்தியில சில கருத்து முரண்பாடு இருக்கு. சிலர் சொல்றாங்க, இந்த இதில் குறிப்பிடுகின்றார், சிலர் சொல்றாங்க இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், இது சரியில்லை ஹதீஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா நூறாசிரியர் சொல்றார், இது ஆதாரபூர்வமான செய்தி, அன்றிலிருந்து இன்று வரை பின்பற்றி வரக்கூடிய செய்தி. 6 நோன்பு நோட்பது சுன்னத்துல வழிமுறை, ரசூலோட வழிமுறையில ஒன்று என்று சொல்லி, சுன்னத்துல ஒன்று என்று சொல்லி இமாம் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த விரிவுரை செய்யக்கூடியவர் சொல்றாரு, இந்த நூலுக்கு விரிவுரை செய்யக்கூடியவர் இவர் சொல்றாரு, 6 நோன்பு நோட்பதுக்கு 2 நிபந்தனை என்றார். 6 நோன்பு நோட்டு அதனுடைய நன்மை கிடைக்க வேண்டுமென்றால், ஒரு வருடம் நோன்பு நோட்டு நன்மை கிடைக்குமா இல்லையா? அந்த நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் இவர் 2 நிபந்தனை என்றார். ஒன்று என்ன? ரமலான் முழுவதும் நோன்பு நோட்டவராக இருக்க வேண்டும். இருந்தா அவருக்கு மாத்திரம்தான் 6 நோன்பு நோட்டால் ஷவ்வாலுடைய அந்த ஒரு வருடத்துடைய நன்மை கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன செய்ய, ரமலான்ல 2 நோன்பு விட்டுட்டார் வைங்களேன். சரி, இவர் என்ன செய்யணும்டா, முதலாவது ஷவ்வாலுடைய 6 நோன்பை நோக்கணுமா, அல்லது அவர் விடுபட்ட 2 நோன்பை முதல்ல நோக்கணுமா? விடுபட்ட 2 நோன்பை நோட்டிட்டு தான் இவர் 6 நோன்பை ஆரம்பிக்கணும் என்று இவர் சொல்றாரு. முதலாவது நிபந்தனை, இதுதான் சரியான கருத்து என்று இவர் இந்த நூலுக்கு விரிவுரை சொன்னவர் சொல்றாரு. 2வது நிபந்தனை என்னன்னா, ஷவ்வாலுடைய மாதத்துக்குள்ளே அந்த 6 நோன்பை நிறைவேற்றிருக்க வேண்டும். அடுத்த மாதத்துக்கெல்லாம் போகக்கூடாது. இங்க 5 நோட்டுட்டு அடுத்த மாதத்துல 1 நோக்கக்கூடாது. ஷவ்வாலுடைய மாதத்திலே விட்டு பிடிக்கலாம் அவர் சொல்றாரு. விட்டு பிடிக்கலாம், இதுல எந்த தடையும் கிடையாது. சஹாபாக்களுடைய கருத்துக்களும் இருக்கின்றன. அதனால் ஷவ்வாலுடைய தொடர்ந்து 6 நோன்பு நோக்க வேண்டிய மட்டும் கட்டாயம் எல்லாம் கிடையாது. அந்த மாதத்துக்குள்ள அவர் 6 நோன்பை நோட்டால் இது நன்மை கிடைக்கும். ஆனால் ஷவ்வாலுடைய மாதத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த மாதத்தில் பேலன்ஸை பிடிக்கக்கூடாது. இங்க 3 நோட்டுட்டு அங்க பிடிக்கக்கூடாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, என்ன சீக்கிரம் போறோம்னா முடிக்க வேண்டியிருக்குனால. சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. சிலர் என்ன செய்வார்கள்,
இந்த 6 நோன்பை நோட்டு விட்டு அவர்களுக்கு ஒரு பெருநாள் கொண்டாடுவார்கள். ஈதுல் அபுரார் எனக்கு பேரும் போட்டிங்கன்னு இவர் சொல்றாரு. ஈதுல் அபுரார் நல்லவருடைய பெருநாள்னு சொல்றாங்க. இப்படி ஒன்று கிடையாது. இது பித்அத் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அப்படி ஒரு பெருநாளே கிடையாது. நானும் பார்த்துருக்கிறேன். இந்த நோன்பு என்ன செய்வாங்கன்னா, நோன்பை நோட்டு விட்டு 6ஆம் நாள் குளிச்சு பெருநாள் புதிய ட்ரெஸ் எல்லாம் அணிவாங்க. அப்படியே அணிவாங்களா? இருக்கு. சரி, இதுக்கு பேரே போட்டாங்களா ஈதுல் அபுரார். சரி, அதை நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்தது ஃபி சௌமில் முத்லக். அடுத்த சொல்லாரண்டா 8வது பாடத்தில் சௌமுல் முத்லக் என்று சொன்னால் பொதுவான நோன்பு, சுன்னத்தான நோன்புகளை பற்றி சொல்றாரு. நோன்புகளை 2 வகையா எங்களுக்கு பிரிக்கலாம். ஒன்றுன்னா சௌமுல் முத்லக், பொதுவான நிபந்தனைகள் அற்ற நோன்பு, அது சொல்ல சௌமுல் முத்லக். இன்னொன்று சொல்ல சௌமுல் முக்கையத், அதாவது நிபந்தனைகளுடன் கூடிய சுன்னத்தான நோன்பு. 2 விஷயம் இருக்கு, நல்லா கவனிங்க. ஒன்றுன்னா சௌமுல் முத்லக், பொதுவான நோன்பு, அதுக்கு நிபந்தனைகள் கிடையாது. 2வது என்ன சௌமுல் முக்கையத் என்ன, நிபந்தனைகளுடன் கூடிய நோன்பு. சௌமுல் முத்லக், சௌமுல் முக்கையத், இந்த 2க்கும் இடையில என்ன வேறுபாடு யாருக்கா தெரியுமா? சௌமுல் முத்லக், சௌமுல் முக்கையத், இந்த 2க்கும் இடையில என்ன வேறுபாடு சொல்றாண்டா, சௌமுல் முத்லக் என்று சொல்வது பொதுவான. ஒருத்தர் என்ன செய்யறாண்டா, காலையில எழுந்திருக்கிறாரு, 8 மணி வரை பார்க்குறாரு, ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே அவருக்கு கிடைக்கல. சரி, நம்ம நோன்பு இருப்போம், நோன்பு வைக்கிறாரு. இவருடைய நோன்புக்கு நன்மை கிடைக்கும், சுன்னத்தான நோன்பு நோற்றவர். ஆனா இவர் சொல்ற ஒரு விஷயத்தை, அவர் அந்த 8 மணிலிருந்து நோட்டாரு, அந்த நேரத்திலிருந்து அவருக்கு நன்மை கிடைக்கும். புரியுதா சொல்றாரு? ஏன்னா அப்பதான் நியத்து வச்சாரு, அப்பதான் அவர் அதிலிருந்து தான் அவருக்கு நன்மை கிடைக்க ஆரம்பிக்கும், அந்த 8 மணிலிருந்து தான். ஏன்னா ஃபஜ்ருடைய உதாரணத்துக்கு 5 மணி வைங்களேன், அந்த 5 மணிலிருந்து அவருக்கு நன்மை கிடைக்காது, 8 மணிலிருந்து நன்மை கிடைக்காது. சௌமுல் முக்கையத் என்று சொல்வது உதாரணத்துக்கு ஷவ்வாலுடைய 6 நோன்பு. ஷவ்வாலுடைய 6 நோன்பு நோக்கணும்னா அவர் என்ன செய்ய வேண்டும்? இரவு அவர் என்ன செய்ய வேண்டும்? நியத்து வைக்க வேண்டும். இரவு நியத்து வைத்தால் தான் இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பு நோட்ட நன்மை கிடைக்கும். அரஃபாவுடைய நோன்பு ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதுதான் சௌமுல் முக்கையத், நிபந்தனைகளுடன் கூடிய நோன்பு, சுன்னத்தான நோன்பு. அரஃபாவுடைய நோன்பு என்ன செய்யறாரு, ஒருத்தர் இரவு நியத்து வைக்கல, காலையிலிருந்து பார்க்கறாரு 10 மணி ஆகுது, ஒண்ணுமே சாப்பாடு கிடைக்கல, சாப்பிடும் இல்லை. சரி, என்ன செய்யறாரு, அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறார், அவர் நோன்பு வைக்கிறார். ஆனால் இவர் சொல்றாருண்டா, இவருக்கு நோன்புடைய நன்மை கிடைக்கும் அந்த 10 மணிலிருந்து. ஆனால் அரஃபாவுடைய நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா காரணம் என்ன, இவர் இரவு நியத்தி வைக்கல. இப்ப புரிஞ்சுதா? சரி, அதை நம்ம சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டு போறோம். அடுத்தது பாருங்க, 9வது கால அல்லாஹு அஸ்ஸ வஜல் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், சுன்னத்தான நோன்புகளுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது இந்த ஆயத்தை கொண்டு வருகிறார். வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு நோட்ட ஆண்களா இருந்தாலும் நோன்பு நோட்ட பெண்களா இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அளப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கின்றான் என்று அந்த வசனத்தை கொண்டு வருகின்றார். ஹதீஸாக கொண்டு வருகிறார். மாமின் அப்தின், ஒரு அடியான், யசூமு யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நோன்பை நோக்கின்றார். இல்லா பஅதல்லாஹு பிதாலிகல் யௌம், அன்றைய நாள் அல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை வஜ்ஹஹு அனின்னாரி 70 ஹரீஃபன், 70 வருடங்களுக்கு அவருடைய முகத்தை அல்லாஹு தஆலா தூரமாக்கி விடுகின்றான். அன்றைய நாள் புரிஞ்சுதா? என்னண்டு நரகத்தை விட்டு தூரமாக்கி விட்டார். இப்போ இன்னைக்கு அவர் என்ன செய்யறார், நோன்பு நோக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு நோக்கின்றார். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார், அவருடைய முகத்தை, அவரை 70 வருடங்களை விட்டும் அவர் நரகத்தை விட்டும் அவரை தூரமாக்கி விடுகின்றான் என்று இந்த ஹதீஸை கொண்டு வரணும். அது விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. சரி, வகாலத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அறிவிக்கின்றார்கள், கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூல். 3வது இதில் கொண்டு வருகின்றார், ஒரு சுன்னத்தான நோன்புகளுக்கு சிறப்பை அவர் கொண்டு வருகின்றார். அதில் 1வது ஒரு வசனம், 2வது ஹதீஸ் சொன்ன, 3வது ஹதீஸ் கொண்டு வருகின்றார், 3வது இன்னொரு ஹதீஸை கொண்டு வருகின்றார். வகாலத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூலு லா யுஃப்திர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள், தொடர்ந்து நோன்பு வைப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் நினைப்போம், சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட மாட்டார்களா, தொடர்ந்து நோன்பு வைக்கிறாரே என்று நாங்கள் சொல்ற அளவுக்கு நோன்பு வச்சுட்டே போவார். வயுஃப்திரு ஹத்தா நகூல, நோன்பு வைக்காம சில நாட்களை கடத்துவார், நோன்பு வைக்கவே மாட்டார். எந்த அளவுக்கு நாங்கள் நினைப்போம், நோன்பு வைக்க மாட்டாரா ரசூல்லா, என்ன இன்னைக்கு நோம்பு இல்லை, நேற்று நோம்பு இல்லை, கொஞ்ச நாளாவே நோம்பு இல்லை என்று நாங்கள் நோன்பு வைக்க மாட்டாரா என்று சொல்ற அளவுக்கு நோன்பு விடுவார், வைக்க மாட்டார். சொல்லிட்டு சொல்றாங்க, வமா ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹரின் கத்து இல்லா ரமலான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமாக முழுமையாக நோன்பு நோட்ட மாதம் என்று சொன்னால் அது ரமலான் மாத்திரம்தான். அதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மாதத்திலும் முழுமையாக நோன்பு நோட்டது கிடையாது என்று சொல்கின்றார். சரியா? சரி, கேட்கப்படுகின்றது, வகாலத் முஆதத்துல் அதவியா,
முஆதத்துல் அதவியா ரஹிமஹுல்லாஹ் கேட்கின்றார், சஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டேன், அகான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு மின் குல்லி ஷஹரின் ஸலாஸத அய்யாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பார்களா என்று நான் கேட்டேன். காலத் நாம், ஆமாம் வைப்பார். ஃபகுல்து லஹா, நான் கேட்டேன், மின் ஐயி ஐயாமி ஷஹரி கான யஸூம், அந்த மாதத்தில் எந்த நாளை குறித்து வைப்பாரு? ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு வைக்கிறீங்களா, சரி எந்த நாட்களில் வைப்பாரு? இல்லை கேட்குறாரு இவர் கேள்வி, இவர் ஆயிஷா கேட்குறாரு, ஆயிஷா பதில் கொடுக்குறாங்க. காலத் லம் யகுன் யுபாலி மின் ஐயி ஐயாமி ஷஹரி யஸூம், எந்த மாதத்தில் எந்த நாளன்று ரசூலுல்லாஹ் அதெல்லாம் கணக்கெல்லாம் வைக்க மாட்டார். அவர் விரும்பினால் இந்த திங்கள் செவ்வாய் அல்லது செவ்வாய் மூணு எப்படி ஒரு மாதத்தில் 3 நோன்பு வைப்பார். எந்தெந்த நாட்கள் எல்லாம் நாளெல்லாம் குறிப்பிட மாட்டார். புரிஞ்சுதா? ஹதீஸ் புரிஞ்சுதா? சரி, விளக்கம் பின்னாடி வரும். ஏன்னா அஅத்தல்லாஹு லஹு மக்ஃபிரத்தன் அஜ்ரா. சரி, அடுத்து பாருங்க, இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒரு நோம்பாளி அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு நோட்டால் அவரை அல்லாஹ் தஆலா நரகத்தில் எத்தனை வருடம்? 70. சரி, இது யாரை குறிக்கிறது? யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த முஜாஹிதா அல்லது நம்ம போல எல்லாம் சாதாரணங்களா? இதில் இந்த விளக்காசிரியர் சொல்றாரு, அந்த விளக்க கொடுக்குறவர், இது ஜிஹாதுக்கு போகக்கூடிய, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் புரியக்கூடியவர்களுக்கு தான் இந்த சிறப்பு, சாதாரண ஆளுக்கு கிடையாது. ஏன்னா ஃபீ சபீல் இல்லாண்டு வருது, அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வருது. அதனால் சரி, 2 கருத்து இருக்கு. ஒன்றுன்னா சாதாரணமாக எல்லோரும் கூடியது தான், ஆனால் 2வது கருத்து என்ன, இது அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடியவர்களுக்கு மாத்திரம், நோன்பு நோட்ட நிலையில் போரிடக்கூடியவர்கள் மாத்திரம் தான் இதனுடைய சிறப்பு. இதுதான் சரியான கருத்து. இது விரிவுரை யாரும் சொல்கிறார், இந்த நூலுக்கு விரிவுரை கொடுப்பார். சரியா? அடுத்து, ஏன்னா ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு மாசத்தில் இந்த நாள்னு சொல்லி குறிப்பிட்டு பிடிக்காத காரணம் என்ன நினைப்பாங்க சஹாபாக்கள் மக்கள் என்ன நினைப்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் பிடித்தார், அதை நானும் அதே நாளில் பிடிக்க வேண்டும் என்று மக்கள் அதை நினைத்து அதே நாளை குறித்து பிடிப்பார். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிற மாதிரி நோன்பு வைத்தார். ஆனால் மாசத்தில் 3 நோன்பு வைப்பார். அப்போ எங்களுக்கு என்ன மாசத்தில் 3 நோன்பு வைக்கலாம், அது 13, 14, 15 அதுக்கு தனி சிறப்பு வருது, அந்த நாளை எங்களுக்கு வைக்கலாம். அப்போ மாசத்தில் 3 நோன்பு வைத்தால் சரியான. அடுத்தது போமா? சரி, அடுத்தது அல் ஃபஸ்லு தாசி, 9வது, ஃபீ சௌமி தத்தவு, சுன்னத்தான நோன்புகள் ஒன்று, ஃபீ கிப்பி சௌம், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பது. சரியா? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஹப்ப சியாமி இலல்லாஹி சியாமு தாவூத், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு யாருடைய நோன்பு? தாவூத் நபி வைத்த நோன்பு தான். அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு. வ அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். கான யனாமு நிஸ்ஃபல் லைல், பாதி இரவு தூங்குவார். யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். வ யகூமு சுலுஸஹு, மூன்றில் ஒன்றில் என்ன செய்வார்? தொழுவார். வயனாமு சுதுஸஹு, 6இல் ஒன்றில் தூங்குவார். வகான யசூமு யௌமன், ஒரு நாள் நோன்பு வைப்பார். வயுஃப்திரு யௌமன், மறுநாள் நோன்பு கிடையாது. வலா யஃபிர்ரு இதா லாகா, அப்படின்னா என்ன? எதிரிகள் எல்லாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர் விரண்டோடலாம் ஓட மாட்டார். நான் நோன்பு வச்சுக்கிறேனே என்று சொல்லி எதிரியெல்லாம் கண்டெல்லாம் பயந்தெல்லாம் விரண்டு ஓட மாட்டார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து இன்னொரு ஹதீஸை கொண்டு வருகிறார். அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், உக்பிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி அகூலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னை பற்றி ஒரு செய்தி போயிருக்கின்றது. என்ன செய்தி தெரியுமா? வல்லாஹி லா, சொன்ன ஒரு செய்தி, வல்லாஹி லா அஸூமன்னன் நஹார், பகல் முழுவதும் நான் நோன்பு வைப்பேன் என்று வல்லாஹி சத்தியம் பண்ணினேன். வலகூமன்ன மினல் லைலி மா இஷ்து, காலம் முழுவதும், அதனால் வாழ்நாள் முழுவதும், நான் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் நின்று வணங்குறது நான் வல்லாஹி வேற பண்ணிட்டேன். இந்த செய்தி யாருக்கு போகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு போகுது. ஃபகுல்து லஹு பி அபி அன்த வ உம்மி கால ஃபஇன்னக லா தஸ்ததி, ரசூலுல்லாஹ் என்ன அவரை பார்த்து சொன்னா, இது உங்களால் முடியாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு டெய்லி நோன்பு, இரவு முழுவதும் உறக்கம் கிடையாது, வணக்கம், இபாதத். சரி, இப்போ இவர் இப்படி செய்தால் மனைவிக்குரிய உரிமையில் எப்படி கொடுக்கலாம்? அவருக்கு கொடுக்கலாமா? இரவு முழுவதும் வணக்கத்தில் இருப்பார். எங்கே கொடுக்கறது? பகலில் நோன்பு நோட்டோம் மணி ஒன்று கூட முடியாது. இதுதான் இவருக்கு நடந்தது. அவருடைய தந்தையே போய் ரசூல்லாட்ட இவரை பற்றி முறைப்பாடு செஞ்சார். அதுதான் இங்கே வழக்கு நடக்குது. சரியா? அதுக்கப்புறம் நடக்குது, என்ன செய்யுங்க? நோன்பு நோளுங்க, அதே மாதிரி நோன்பு விடுங்க.
இன்னைக்கு நோம்பு நோட்டு நாளைக்கு விடுங்க, மறுநாள் பிடிங்க அப்படின்னு ரசூல் அவர் விளக்கம் கொடு. வனம் தூங்குங்க, வக்கும் என்ன செய்யுங்க, இரவுல நின்றும் வணங்க. வசும் மின ஷஹரி சலாசத் ஐயாம், மாசத்துல 3 நாள் நோன்பு வைங்க. இன்னல் ஹசனத் பி அஷ்ரி அம்சாலியா, ஏண்டா நன்மை வந்து ஒன்றுக்கு 10 இருக்கு, ஒரு நன்மை செஞ்சா 10 இருக்குது. வதாலிக மிஸ்லு சியாமி தஹர், அதுதான் காலம் முழுவதும் நோன்பு நோட்டன்னு சொன்னாங்க. சரி, இவர் என்ன சொல்றாரு பாருங்க. குல்து இன்னி உத்தீக்கு அக்ஸரம் இருந்தாரு, இதை விட எனக்கு அதிகம் செய்யலாம், ஒரு நாள் எல்லாம் விட்டுற முடியாது, எனக்கு டெய்லி பண்ணலாம், யார் சொல்ல சக்தி இருக்குது எனக்கு. அதே மாதிரி இரவுல எல்லாம் எனக்கு தூங்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, இரவு முழுவதும் எனக்கு வணக்கத்தில் ஈடுபடலாம், அதுக்குரிய சக்தி உடம்புல எனக்கு இருக்குதுன்னு இவர் கேட்கிறார். யாரு கேட்கிறாரு சொல்லுங்க அந்த சாவி? அல்லாஹ். யாரு? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லா. சரியா, மறக்கக்கூட இந்த சாபி, என்ன நீங்க ஹதீஸ்ல நிறைய கேட்டிருவீங்க, முக்கியமான சாபி, அதனால நம்ம வரக்கூடாது. இந்த வேற சம்பவத்தை நீங்க எடுத்து சொல்லலாம், மக்களுக்கு ஆர்வம் ஊட்டலாம். அந்த அளவு பாருங்க, ரசூல்லாட்ட ஒரு வாதாடுறாரு, யாரும் சொல்ல எனக்கு முடியும் வேணான்றாரு, எனக்கு முடியும் கேட்டு வாங்குறாரு அமல செய்யறதுக்கு, அந்த அளவுக்கு ஆரம்புள்ள சாபி. பார்த்தீங்களா, அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில், ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்களுக்கு தான் இது முடியும். இவர் என்னடா ஒரு நாளில் குர்ஆன் ஓதி முடிச்சிடுவாரு, இரவு முழுவதும் ஒரே நாளில் குர்ஆன் ஓதி முடிச்சிடுவார் ஒரு இரவுல. நம்மளால முடியுமா? முடியாது. அப்ப ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள். பாருங்க, அடுத்தது சொல்றாரு, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அஃதல், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதை விட எல்லாம் சிறப்பெல்லாம் கிடையாது. எதை விட? அவர் சொல்ல என்னால் முடியும், டெய்லி நோன்பு வைக்கலாம், அதே போன்று இரவு முழுவதும் எனக்கு நின்று வணங்கலாம் என்று சொன்னாரா இல்ல? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அஃதல், இதை விட எல்லாம் சிறந்ததும் கிடையாது. எதை விட? யாரு? தாவூத் நபி இருக்காருல்ல, அவருடைய அமலை விட இது சிறப்பெல்லாம் கிடையாது. அவர் ஒரு நாள் நோன்பு வைப்பாரு, மறுநாள் இரவுல தூங்குவாரு, பாதி நேரம் 3 என்ன செய்வாரு, வணங்குவார், அது 6 தூங்குவாரு. இதை விட சிறந்ததெல்லாம் கிடையாது என்று அவருக்கு விளக்கம் கொடுத்தாங்க. சரி, அதை விட நம்ம விளக்கம் அவசியம் இல்லை. அடுத்து பாருங்க, ஏதாவது விடுபட்டா ஷேக் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து சியாம் ஷாபானுடைய வந்துடலாம். சோமு ஷாபானை பற்றி சொல்லும்பொழுது காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷாபான குல்லஹு கான யஸூமு ஷாபான இல்லா கலீலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இருக்கக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் 5 நாள். இன்னைக்கு 5ஆம் தேதி, 4 சரியா சொன்னீங்களா? 4 5 சரி, 4 நாள் கடந்து விட்டு எங்களை விட்டு. சரி, நம்ம நோன்பு நோட்டு இருக்கணும், குறைஞ்சது 1 2 வெட்டு நோட்டு இருக்கணும். ஆனால் ரசூல்லா பாருங்க, கான யஸூமு ஷாபான குல்லா, ஷாபான் முழுவதும் நோன்பு நோட்டுன்னு சொல்லிட்டு கான யஸூமு ஷாபான் இல்லா கலீலன்னு சொல்றாங்க. கொஞ்சம் தான் நோன்பு வைப்பேன், ஷாபான் முழுவதும் நோன்பு. ஏன்னா ரமலான்ல மாத்திர ரசூல்லா நம்ம படிச்சோம்ல, முழுமையாக நோன்பு வைப்பாங்க, ஷாபான்ல முழுமையாக வைக்கல, அதிகமாக வச்சிருக்கிறோம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் ஆயிஷா சொல்லுவாங்க ஷாபான் குல்லான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க, இல்லா கலீலான், கொஞ்சம் நோன்பு வைப்பாங்கன்னு சொல்றாங்க. சரியா, அடுத்தது பாருங்கள், இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும், ஷாபானில் நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஷாபானில் குறைஞ்சது 1 2 5 10 உங்களை முடிஞ்ச அளவு நீங்கள் நோன்பு வைங்க. என்ன சொன்னால் உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி வரணும். நான் ஒன்றுமே நோன்பு வைக்காமல் ஷாபானிலேருந்து நான் ரமதானுக்கு போகிறத விட ஒரு நோன்பாவது நான் நோட்டு ரமதானை அடைந்தேன்னு மன திருப்தி உங்களுக்கு வேண்டும். சரி, ஒருத்தர் ஒன்றுமே வைக்கலை, அவரை விட நம்ம 1வது வச்சோமே என்று சொல்லி மன சந்தோஷம் நம்மளுக்கு வேண்டும். இதனால 1வது குறைஞ்சது 1வது வைங்க. அதனால் கஷ்டம் எல்லாம் சிரமம் எல்லாம் வேண்டாம், சுண்ணத்து தான். என்றாலும் நீங்கள் நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய ஆர்வம் உள்ளவராக இருக்கிறீங்க. அதனால் ஒரு நோன்பு குறைஞ்சது 1 இல்லாட்டி 5, குறைஞ்சது ஒரு 6 ஏதாவது நோன்பு நோட்டுக்கோங்க. சரியா, அதுதான் அந்த விஷயத்தை சொல்ல வரேன். சரி, அடுத்துக்கு போவாங்க. ஃபீ சௌமில் முஹர்ரம். சரி, எனக்கு டைம் 132 சோமு ஆஷூரா மட்டும் சொல்லலாம். சரி, மாஷா ஷாபான் மாசம் பிடிச்சாங்க. ஆமாம் ஆமாம், இல்ல அது வந்து ஆயிஷா சொல்லுவாங்க, ஏதோ அவ பிடிச்சிக்கிறா, அவட காரணத்தை அவ சொல்றா. ஆனா மற்றவங்களுக்கு பிடிக்கலாம் இல்லை. இப்போ 6 நோம்பு அவங்களுக்கு பாருங்க, 5 நோம்பு விடுபட்டு இல்லை, 6 நோம்பு விடுபட்டுங்க பெண்களுக்கு. ஷவ்வாலுடைய மாசம், ஷாபானுடைய ஷாபான்ல ரமதானுக்கு அடுத்தனா ஷவ்வாலுக்கு எத்தனை மாசம் இருக்கு மொத்தம்? 29 வைங்களேன், 30 வைங்களேன். சரி, 6 நோம்பு விடுபட்டு இருக்கும். அவங்களுக்கு அந்த 6 நோம்பை பிடிச்சு கொள்ளலாம்ல, ஷவ்வாலை பிடிக்கலாமா இல்லையா? பிடிச்சிட்டு என்ன செய்யலாம், ஷவ்வாலுடைய நோம்பை பிடிக்கலாமா இல்லையா? விடுபட்ட அந்த 6 நோம்பையும் வச்சுட்டு ஷவ்வாலுடைய 6 நோம்பையும்
ஆமாம், பிடிக்கணும் கட்டாயம் இல்லை. அவள் சொல்ல எனக்கு பிடிக்கும், நான் பிடிக்கிறது. அவள் சொல்கிறான் கட்டாயம் இல்லை, அவட நிலைமை அவள் சொல்கிறான். நான் பிடிக்கிறது இப்போ ஷாபானது எனக்கு பிடிக்க கிடைக்குதுன்னு அவருக்கு சொல்கிறேன், அவட இதை. ஆனால் இது இதெல்லாம் கட்டாயம் இல்லைல்ல. ஷவ்வாலுடைய நோம்பெல்லாம் கட்டாயமா? கட்டாயம் எல்லாம் கிடையாது. அவர் சொல்கிறா எனக்கு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே கிடைக்குது? ஷாபானில். அதனால் நான் என்ன செய்வேன், எல்லாம் சேர்த்து அங்கே பிடிச்சிடணும்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி ஷவ்வாலுடைய நன்மை கிடைக்க வேணும்னு ஒருத்தர் விரும்பினார், இந்த நூலை விரும்புகிறார். என்ன சொல்கிறாரு, முதல்ல அதை விடுபட்ட நோம்பெல்லாம் பிடிச்சிட்டு தான் இதை பிடிக்கணும்னு சொல்கிறான். ஆனால் ஒருத்தர் அவர் அதை விடுபட்ட நோம்பெல்லாம் அவர் பிடிக்கல, ஷவ்வாலை பிடிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த உடைய நன்மை கிடைக்காது. அது அந்த ஷவ்வாலுடைய 6 நோம்புடைய நன்மை கிடைக்காதுன்னு சொல்லி இவர் சொல்கிறார். சரியா, இதை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். சரி, சௌம தாசுவா வா ஆஷூரா, அதாவது ஆசுவா தாசுவா உங்களுக்கு தெரியும், 9வது நாளும் 10வது நாளும் பிடிக்கக்கூடிய. இதில் முக்கியமாக இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், இதில் 4 வகையான விஷயம் சொல்கிறார். ஒன்று என்னென்னா, 10வது நாள் நோன்பு பிடிக்கிறது. எதை? முஹர்ரம் 10, 10வது நாள் நோன்பு பிடிக்கிறது. இதுதான் என்ன செய்கிறேன், 10வது நாள் நோன்பு பிடிக்கிறது. அதுக்கு முன்னாடி 9வது நாள் நோன்பு பிடிக்கிறது. இது சுன்னத் என்று சொல்கிறாரு. என்னது? 10வது நாள் முஹர்ரம், 9வது நாள் முன்னாடி வருது இல்லை, யூதர்களுக்கு மாறு செய்வதுக்கு, இது பிடிக்கிறது சுன்னத் என்று சொல்றாரு. இப்படி பிடிக்கிறது. ரெண்டாவது என்ன, 10வது நாள் மாத்திரம் பிடிக்கிறது. 10வது நாள் மாத்திரம் பிடிக்கிறது. இதுதான் ரசூல்லா செஞ்ச செயல். ஏன்னா ரசூல்லா 10 மாதிரி தானே பிடிச்சாங்க, 9 பிடிக்கல, 10 மாதிரி தான் பிடிச்சாங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் சொல்றாரு. மூணாவது சொல்றாரு என்னன்னா, 10வது நாள் பிடிச்சிட்டு 11வது நாள் பிடிக்கிறது. சரியா, 9வது அவர் பிடிக்க கிடைக்கல, 11வது பிடிக்கிறாரு. ஆனால் இதுக்கு ஹதீஸ் ஆதாரம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. சரியா, அடுத்த சொல்கிறாரு, இன்னொரு ஹதீஸ் வருதாம், 9, 10, 11 பிடிக்கணும்னு வருது. இதுவும் பலயமான செய்தி. சரியான செய்தி இவர் சொல்கிறாரு, 1 10 மாத்திரம் பிடிங்க ரசூலுடைய செயல். இல்லைன்னா என்ன செய்யுங்க, 9, 10 பிடிங்க. ஆனால் 10, 11க்கும் ஆதாரம் இல்லை, பலவீனமான செய்தி என்று சொல்லி முடிக்கிறாரு. சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை, 10, 11 ஹதீஸ் லைஃபான ஹதீஸ், சரியான ஹதீஸ் கிடையாது. ஆனால் 9, 10க்கு ஹதீஸ் உண்டு. 10, 11 என்பது லைஃபான ஹதீஸ் என்று சொல்லி இந்த விரிவுரையாளர் சொல்கிறார். ஆனால் லைஃபான ஹதீஸ் தான் அது.